அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். உங்க கூட இருந்த 7 பேர் இதே இடத்துல தான் இருக்காங்க. நம்ம ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்களா? சரி வா, உடனே போய் அவங்கள தேடி கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்க சொல்ல. வாய்ப்பில்ல ராஜா. தம்பி, இந்த ஸ்கூல சுத்தி பல இடத்துல பவர்ஃபுல்லான ஆவிகளோட சக்தியால உருவான சாபம் இருக்கு. அதனால அது இந்த இடத்துல நெறைய க்ளோஸ்ட் ஸ்பேஸ உருவாக்கி வச்சிருக்குன்னு சொல்றா. க்ளோஸ்ட் ஸ்பேஸா? அப்புட்னா என்ன? க்ளோஸ்ட் ஸ்பேஸ்னா அது கிட்டத்தட்ட மல்டிவர்ஸ் மாரி தான். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல பக்கத்து பக்கத்துல இருந்தாலும் ஒருத்தர இன்னொருத்தரால பார்க்கவே முடியாது. அதனால நீங்க இந்த மாரி ஒரு இடத்துல இருந்துகிட்டு உங்க ஃப்ரெண்ட தேடி கண்டுபிடிக்கணும்னு நெனச்சா அது முட்டாள்தனம். இப்படி வெட்டிய சுத்தி நேரத்த வீணாக்குறதுக்கு பதிலா நான் சொன்ன மாரி அந்த ஆவிகள சாந்தப்படுத்துற வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெடி பியர் பொம்மைய கீழ போட்டு இங்கேருந்து மறைஞ்சு போயிருது. அந்த கரடி பொம்மைய எடுத்து பார்த்தா அதுக்கு பின்னாடி யோசிகாசோன்னு போட்டிருக்கு. இந்த ஆளு தான் அந்த சின்ன பசங்கள கொடூரமா கொன்ன மனநலம் பாதிக்கப்பட்ட டீச்சர். இப்ப திரும்பவும் சகோதரவ காட்ட இவன் மயு இறந்து போயிட்டாங்கறது தெரியாம இந்த ஸ்கூல் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அவள தேடி அலைஞ்சிட்டு ஒரு கட்டத்துல செம்ம டயர்ட் ஆகி படிக்கட்டுல வந்து உட்கார்ந்து போன்ல இருக்க மையோட போட்டோவை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க இருந்தாலும் சரி நீ சேஃபா இருந்தா மட்டும் அதுவே எனக்கு போதும். தயவு செஞ்சு என்னைய நிரந்தரமா தனியா தவிக்க விட்டுட்டு மட்டும் போயிராதன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. இந்த இடத்த சுத்தி உள்ள அமைதியும் சாபமும் கொஞ்சம் கொஞ்சமா இவனோட மனசுல கொடூரத்தை பரவ வைக்குது. இதனால இவ்வளவு நேரம் சோகமா இருந்தவன் டக்குனு இவனோட போன்ல உள்ள டெட் பாடிஸோட போட்டோவெல்லாம் எடுத்து ரசிச்சு பார்த்து சைக்கோ மாதிரி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடறான். அடுத்து நம்ம மையோட டெட் பாடி போட்டோவையும் கவனமா உத்து பாத்துக்கிட்டு இருக்க. இவனுக்கு யாரோ கால் பண்றாங்க. என்னடா இது, இந்த இடத்துல தான் சிக்னலே இல்லையே, அப்புறம் எப்படி நமக்கு கால் வருதுன்னு அதிர்ச்சியோட அட்டென்ட் பண்ணி பேச போன்ல மையோட ஆவிதான் இவங்கிட்ட பேசிட்டு இருக்கு. பாக்காத, அந்த போட்டோவை பாக்காத, பாக்காத, என்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் பாக்காத. அப்பதான் இவனுக்கு இந்த போட்டோல உள்ளது நம்ம மையோட உடம்பு தாங்கிறது புரியுது.